போது துலா லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குருவுடைய திசையானது. சரி, ஓகே. அடுத்தது சனி. சனி எந்தெந்த லக்னத்துக்கு நல்லதுகளை செய்யும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சனி ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதிங்க, நல்லா இருக்கு. துலா லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. துலா லக்னத்துக்கு சனி திசை பெரிய கோடீஸ்வர பெரிய அமைப்புகளுக்குள்ள எல்லாம் கொண்டுட்டு போகுங்க. இந்த 2 லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது போக எந்த லக்னத்துக்கு நல்லா இருக்குன்னா தன்னுடைய லக்னம் மகர கும்பத்துக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மிதுன கன்னிக்கும் நல்லா இருக்குங்க. மிதுனத்துக்கு ஒரு பாதி தான் நல்லா இருக்கு, ஒரு பாதி சிரமத்தை கொடுக்கு. அதே மாதிரிதான் கன்னிக்கும் ஒரு பாதி நல்லா இருக்கு, ஒரு பாதி சிரமத்தை கொடுக்கு. இந்த 2 லக்னத்துக்கும் ஒரு பாதி தான் நல்லா இருக்கு, இந்த 2 லக்னத்துக்கும் 2 பாதியும் நல்லா இருக்கு. இந்த 2 லக்னத்துக்கு ஒரு பாதி நல்லதை செஞ்சாலும் அதை நிக்கிற இடத்தை பொறுத்து தான் இருக்குது. நிக்கிற வீட்டை கொஞ்சம் எடுத்து தான் பலனை செய்யும். என்ன இருந்தால் லக்னாதிபதி தான் ஒரு சுமாராத்தான் இருக்கு. 6ல் நிக்க கூடாது. 6ல் நின்னாலும் ஓரளவுக்கு சுபர் பார்வையோடு இருந்ததுன்னா நல்லா இருக்கு, இல்லைன்னா அது இடைஞ்சல் தான். ஆக சனி மெயினா துலா லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரிஷப லக்னத்துக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மகர கும்பம், கடைசியா மிதுனம் கன்னி, இந்த லக்னங்களுக்கு நல்லா இருக்கு. எந்த லக்னத்துக்கு வெச்சு செய்யும் அப்படின்னம்னா நீங்க இந்த கடக லக்னமும் சிம்ம லக்னமும், இந்த 2 லக்னத்துக்கு அந்த சனி திசையானது படுத்தி எடுத்துருங்க. அவ்வளவு சிரமங்களை கொடுக்கும், அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கும், அவ்வளவு அவமான அசிங்கங்களை கொடுக்குங்க. இங்க 3ஆம் வீட்டுல உச்சமாச்சுன்னா ஆகா போகோன்னு இருக்கு. அதே மாதிரி 4ல் உச்சமாகிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 12ல் மறையும் போது நல்லா இருக்கு, இங்கேயும் 12ல் மறையும் போது நல்லா இருக்கு. 6ல் தனிச்சு நின்னா நல்லா இருக்கு சிம்ம லக்னத்துக்கு. அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 6ல் தனிச்சு நிற்கும் போது நல்லா இருக்குங்க. இதை தவிர இந்த 2 லக்னத்துக்கு எங்க நின்னாலும் இடைஞ்சல் தான், சிக்கல் தான், பிரச்சனைகள் தான். சரி, இது தவிர வேற எந்த லக்னத்துக்கு இடைஞ்சல்கள் பண்ணோம்னா இந்த தனுசு லக்னத்துக்கு கூட அப்படி ஒன்றும் பெரிய இடைஞ்சல்கள் பண்றது இல்லைங்க, 2-3 அதிபதி. அதே மாதிரி மீன லக்னத்துக்கு அப்படி இடைஞ்சல் பண்றது இல்லை. ஆனா மேச லக்னத்துக்கு இடைஞ்சல் பண்ணாங்க. மேச லக்னத்துக்கு பாதக அதிபதியாக வரதுனால கண்டிப்பாக இடைஞ்சல் பண்ணு. விருச்சிக லக்னத்துக்கும் கூட கொஞ்சம் இடைஞ்சல்கள் பண்ணு. ஆனா விருச்சிக லக்னத்தை விட மேச லக்னத்துக்கு ரொம்ப கூடுதலான இடைஞ்சல்களை பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஓகே, எந்த லக்னத்துக்கு இடைஞ்சல் பண்ணுன்னு இப்ப மேச லக்னத்துக்கு பாதக அதிபதியாக வர்றதுனால ரொம்ப இடைஞ்சல்கள் பண்ணு. விருச்சிக லக்னத்துக்கு 3-4 அதிபதியாக வர்றதுனாலையும் கொஞ்சம் இடைஞ்சல்கள் பண்ண. ரொம்ப ரொம்ப இடைஞ்சல்ங்கிறது இந்த கடக சிம்ம லக்னத்துக்கு தான் அதிகமான இடைஞ்சல்களை உறுதியாக செய்யுங்க. சரிங்களா? இந்த கடக சிம்ம லக்னத்துக்கு சனி திசை வராம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. வந்ததுன்னா அவுட்டு. சரி, சனிக்கு அப்புறம் நீ அடுத்தது புதன். இந்த வீடியோ நான் பெருசா போச்சுன்னா அதை 6 மணி நேரம் ஆகி போயிரு. அதனாலதான் ரொம்ப ஸ்பீடா போறேன். சரிங்களா? அதனால எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அடுத்தது புதனுக்கு புதன் எந்தெந்த லக்னங்களுக்கு நல்லதுகளை செய்யும், எந்தெந்த லக்னங்களுக்கு கெடுதல்கள் செய்யுங்கிறத பார்த்துருவோம். புதன்